நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா புது வாரத்துக்கான ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்துக்கான நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 24,610 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னும் போது ஃபர்தராக வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,583 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 24,564 இமிடியேட்டாகவே வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 24,540 தான் அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் நிஃப்டியை பொறுத்தளவு பார்க்கும்போது 24,652 நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டாக நாளைக்கு வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,679. அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,695. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,722. இப்போ இது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் போணுச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்கு அப்படின்னும் போது எந்த லெவலுக்குள்ளே இருந்தால் சைட்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,652க்கும் 24,610க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மூவ்மெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் மெல்ட்டிங் அண்டு வந்து உங்களுக்கு வந்து ஹைலி வால்டலிட்டியாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, இது வந்து நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 55,232 மேஜர் சப்போர்ட். அந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 55,095, செகண்ட் சப்போர்ட்டு 55,012, கிட்டத்தட்ட 55,000. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,877 ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,451 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வந்து பாசிட்டிவ் நோட் போகும்போது மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 55,588, செகண்ட் ரெசிஸ்டன் 55,672, தேர்ட் ரெசிஸ்டன் 55,800. இதில் வந்து அடுத்தடுத்த ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சாக இருக்கும். இப்போ மார்க்கெட் சைடுவேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55,451க்கும் 55,232க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டியோட இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,277 நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,208, செகண்ட் சப்போர்ட் 26,135, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,024. இப்போ மேக்ஸிமம் வந்து மேஜர்ஸ் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,388. இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,457, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,500, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,568. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா மேஜராக கூட சப்போர்ட்டுக்கும் மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட வந்து 26,388க்கும் 26,277க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியான்றதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக் டெஸ்ட்டுக்காகவும் பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவும் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் ஆகுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட லெவல்ஸ்லாம் வந்து டெய்லி வீடியோவை பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை வீடியோவாக கன்சிஸ்டண்டாக பார்த்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளோட லெவல்ஸ் எந்த அளவுக்கு வந்து பேப்பர் ட்ரேட்லையும் சரி பேக் டெஸ்ட்லையும் சரி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் நியூஸாக இருக்கும், எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ விருப்பம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் கற்றுக்கிட்டு என்றைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாராவது பொதுவாக வந்து ஒரு ட்ரேட் கால்ஸ் கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்றதை நம்பி ஏமாற வேணாம். ஸோ செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க. செபி சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனும் வந்து கால்ஸ் ப்ரொவைடர்கிட்ட வாங்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்யூ நம்பா.